சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது காணலாம். பார்த்தேன். நீங்க பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள வந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்று பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகிறார்கள். ஏன்னா அதில் வந்து வெளியில பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறு தான். அவர் பேசினதை நானும் கவனிச்சுதான் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் மீது வந்து ஒரு அவதூறை போட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலுவலகத்தை வச்சு இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது 50 கோடி ரூபாய் அவர் மீது வந்து நான் மான நஷ்ட வழக்கை நான் போட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட அபிடவிட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் வந்து முறையாக பள்ளிக்கூடங்கள் நடத்தவில்லை என்கின்ற கண்டுபிடிப்பை லோக்கல் இருக்க எங்களுடைய ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உடனடியாக ஒரு மேலே வழக்கு போடுங்க. இல்லை சார், அவர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கு சார், அங்கே மேலோட எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர் மேலே நீங்கள் வழக்கு போடுங்க. ஏன்னா அவர் வெறும்னா இடத்த ப்ராப்பராக பெர்மிஷன் இல்லாமல் நடத்தது மட்டும் இல்லாமல் போலியாக சில இடத்துல வந்து கையெழுத்து போட, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதா கையெழுத்து போட்டு பல்லாவரத்தில் நடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் பேசினாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அவர் பேசும்பொழுது, ஒவ்வொன்றாக பேசும்பொழுது, ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்வது போல எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு வக்கீல் வந்து ஒரு அட்வொகேட் சொல்றாங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கின்றது அப்படின்னு வந்து ஒரு வக்கீல் சொல்றாங்க. எதுக்கு? போஸ்டிங் போறது. அந்த புகார் சொன்ன வக்கீல கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஒரு எம்எல்ஏ அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் அங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகிறார். மிரட்டப்பட்ட அமைச்சர் அப்படியே தான் இருக்கார். யார் மிரட்டப்பட்டாரோ அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும்போது கடந்த 2 நாட்கள் நீங்களே பார்த்துருக்க முடியும். அவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில என்னென்ன நடந்துட்டு இருக்கின்றது. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவ செல்வங்கள் மீது எந்த அளவுக்கு காவல்துறை மூலமாக அந்த அடக்குமுறை கட்டவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இனி இடதுசாரிகள் போன்ற இந்த இயக்கங்கள்லாம் போராடாமல் இருப்பதற்கு ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சுடுறாங்க. அதனாலதான் இடதுசாரியை சார்ந்திருக்கின்ற பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த அரசாங்கத்தை நடத்துவது யார்? எங்களுடைய தயவில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனா அதை நடத்துறது சீஃப் செக்ரட்டரி நடத்துறாரா இல்ல இந்த அரசாங்கமே நடத்துறது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்தது நாங்க எங்க தலைவர் தான் பிரதமர் என்று அவங்க பேசுறாங்க. அது அவங்க தலைவர் சார்ந்து விருப்பம் சார்ந்து என்ன வேணா சொல்லிட்டு போகும். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மாநில தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, ஜனது ரசிகர் மன்ற மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் பேசுகிறார். இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம். ஏன்னா இப்ப நம்ம பொறுத்து ரொம்ப ஈஸியா இப்போ நண்பர் கேட்கணுமா, சார் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கருத்து உங்க மேல வைத்திருக்காரு சொல்றாங்க பாத்தீங்களா, இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க, நாம முடிவு பண்ணல. ஸோ அதற்கான பிளாட்ஃபார்மை அவங்க ஏற்படுத்தி தருகிறார்கள். நாம் அதை மறந்து போய் நாம் இதை கையில் எடுத்து நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஃபோன் அவட்ட மகேஷ் அடுத்த நிமிஷம் அறிவாளத்துக்கு போய் இது சார்ந்து உடனடியாக நீ வந்து ரீபட்டல் கொடுக்குன்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு.
ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வித்துறை சார்ந்து மானிய கோரிக்கைகள் நாங்கள் பிரசன்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு என்ன மாதிரியான திட்டங்களை அடுத்தது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு அவங்க பேசுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சார்ந்து, இப்போ அடுத்தது அதிலே ஸ்டெம்லேயே STEAM வந்துருச்சு, ஆர்ட்ஸ் சார்ந்து. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தை கூட நாங்கள் கதை வடிவத்தை நாங்கள் கொண்டு போக போகணும். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்தோம்? ஸ்டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.